அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். முதலாவதாக இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 15/8/2024 தசமி திதி காலை 10:27 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் நண்பகல் 12:50 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம் மந்த யோகம் நண்பகல் 12:50 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய், கடகத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? பயிர்களுக்கு எருவிட, மருந்துண்ண, நவக்கிரக பூஜைகள் செய்ய, சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை நான் அடைந்தே தீருவேன்னு லோகமான்ய பாலகங்காதர திலகர் சொன்னாருங்க. நீங்களும் அப்படித்தாங்க. வாழ்ந்தால் சுதந்திரமாக வாழணும், சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக யோசிக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் சுதந்திர பறவைகளாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. சமயோஜிதமாகவும் பேசி இன்றைக்கி சில முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பரிடம் மனம் திறந்து இன்றைக்கி சில விஷயங்களெல்லாம் நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இன்றைக்கி அதிகமாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன முன்கோபம், பிடிவாதம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள் மூலமாக சில நல்லதெல்லாம் நடக்குங்க. அவங்க கொஞ்சம் பாசமாக நடந்துப்பாங்க. அவங்களுடையும் சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பெற்றோருக்கு இருந்து வந்த சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி இன்றைய தினம் பெற்றோரும் ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு வெற்றிகள் வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, என்னுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, உனக்கேன் தர வேண்டும் கிஸ்தி, உனக்கேன் கட்ட வேண்டும் வரி என்று வீர முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை போல எங்கும் எப்பொழுதும் தாய்நாட்டு பற்றுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சுதந்திரத்துக்காக எப்பொழுதுமே நினைவு கூறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு
நண்பகல் 12:50 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் நண்பகல் 12:50 ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரை சந்தித்து பேசுவீங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்றைக்கி வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால எப்போயே வாங்கி போட்ட அந்த இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாம் அல்லது வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக இறங்குவீங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் எல்லாமே வரும். அப்படி இருக்கிறதுனால அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. எதிர்பாராத பயணங்கள், எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத சந்திப்புகள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சொந்த நாட்டில் பிறர்க்கு அடிமை செய்தே துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம் அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடிய பாடலுக்கு ஏற்ப எங்கும் எப்பொழுதும் சுதந்திரமாகவே இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அடிமையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று எல்லா நேரத்திலும் விருப்பப்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் அல்லாதவங்க அதெல்லாம் ஒரு முறை உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. திடீர்னு அறிமுகமாகி சிலர்லாம் வந்து சில காரியங்களை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால தான் திடீர்னு ஓடி வந்து பாசமழை கொட்டுறவங்கள்ட்ட எப்பொழுதுமே நீங்கள் நிதானமாகவே இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். மறைஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய யோகாதிபதி அவர் தான். அப்படி இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் இன்றைக்கி தேடி வருவாங்க. அவங்களிடம் சில நேரங்களில் சில விஷயங்களை பேசி முடிக்க முடியாத சில காரியங்களை இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பாகப்பிரிவினை விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட பேசலாங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. ரொம்ப நாளாக அழைச்சிட்டு போகணுன்னு அவங்க சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்றைய தினம் நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி சூடு பிடிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளோட உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் செலவுகள் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் அப்படிங்கிற பாரதியாரின் பாடலுக்கு இணங்க சுதந்திர வேகத்தோடு சுதந்திர தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக முடியாத பல விஷயங்கள் மதியம் 1 மணிக்கு பிறகு நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்து
உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழலும் இருக்குதுங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகி மனம் திறந்து பேசி இன்றைக்கி சகோதரங்களுக்குள்ளார ஒற்றுமை அதிகரிக்குங்க. வியாபார விஷயங்கள், வியாபாரத்தை மேம்படுத்துறது, வேறு ஏதாவது புதுசாக ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அது உங்களுக்கு சாதகமாக முடியும். பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு பரபரப்பாக பயனுள்ளதாகவும் இருக்குங்க. பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சுதந்திரம் உள்ள நாடுதான் என்னுடைய நாடு. சுதந்திரம் இல்லாத நாடு காற்றில்லாத வீடு. ஆமாங்க, அது மாதிரி தாங்க நீங்கள் எப்பொழுதுமே யோசிப்பீங்க. எல்லா இடத்துலையுமே சுதந்திரத்தை எதிர்பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. உங்களுடைய சுதந்திரத்தில் மற்றவங்க குறுக்கிடக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அடுத்தடுத்து செலவுகள், சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே நேரத்தில் பழைய சொந்த பந்தங்களை பார்த்து சந்தோஷப்பட்டோங்கிற மாதிரி சின்ன மகிழ்ச்சியும் இன்றைக்கி மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. 4ஆம் இடத்தை விட்டு விலகி 5வது வீட்டுக்குள்ளார சந்திரன் இன்றைக்கி நுழைய இருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளோடு உட்கார்ந்து இன்றைக்கி பேசுவீங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் இன்றைய தினத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட பாகப்பிரிவினை விஷயங்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற மாதிரி ஜாதகம் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அர்த்தாஷ்டம சனியெல்லாம் இல்லாமல் கண்டகச்சனியில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்காதீங்க. இன்றைக்கி ரொம்ப க்ளோஸாக நட்பாக இருக்கிறவங்க நாளைக்கு மனசு மாறி எதிராளியோட போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபார விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையே லாபம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சுதந்திரமே வளர்ச்சிக்கு முதல் நிபந்தனை. ஆமாங்க, சுவாமி விவேகானந்தர் அதை சொல்லியிருக்காங்கங்க. சுதந்திரமாக விட்டால் தானே நான் எல்லா வேலையும் பார்க்க முடியும். அதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே போகாத, இங்கே போகாத, இதை தொடாத, அதை தொடாத அப்படின்னா என்னால் என்ன வேலை பார்க்க முடியும் அப்படின்னு எங்கே இருந்தாலும் எப்போது இருந்தாலும் எங்கு சென்றாலும் சுதந்திரத்தை முதலில் கேட்டு பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு திருப்தி உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த நண்பரையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த
பயன்படுத்துவதற்கான வழிகளை இன்றைக்கி தேடின்னு இருப்பீங்க. ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் அந்த பயத்தை போக்கிக் கொள்வீங்க. அதுக்காக புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு நிம்மதியாக இன்றைக்கி வீட்டுக்கு வந்து சேருவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எவர் ஒருவர் தன்னுடைய தற்காலிக நலனுக்காக சுதந்திரத்தை விட்டு கொடுக்கிறாரோ அவர் சுதந்திரத்தை பெறுவதற்காக, சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக தகுதியற்றவராகிறார். ஆமாங்க, எவ்வளோதான் ஆசை காட்டினாலும், எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும், பதவி கொடுத்தாலும் சுதந்திரம் பறிபோகுது, நம்முடைய சுதந்திரம் பறிபோகுது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, பதவி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பெருசாக பணம் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, சுதந்திரமாக நிம்மதியாக இருந்துட்டு போவோம்னு எப்போதுமே சுய கௌரவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார புது புது திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பெரிய பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் பேசுவீங்க. சமூக நலனில் அக்கறை உள்ளவங்க, சமுதாய முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவங்க, சமூக விழிப்புணர்வில் ஆர்வம் காட்டக்கூடியவங்க, அவங்களுடைய அழைப்பில் சில பொது விழாக்களிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று வருவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற வரன் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நாசுக்காக பேசி நிறைய சம்பாதிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களும் அதிகமாகவே இன்றைய தினத்தில் வருவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சுதந்திரத்திற்காக போராடும் தியாகிகள் அழியலாம், ஆனால் சுதந்திர வேட்கை ஒருபோதும் அழிந்துவிடக்கூடாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கூறுகின்றார்கள்ங்க. நீங்களும் அப்படித்தாங்க. சுதந்திரத்திற்காக நீங்கள் எப்பொழுதுமே பாடுபட்டு கொண்டே இருப்பீங்க. சுதந்திரம் பெற்று நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் நாட்டு நலனை பற்றியும் எப்போதும் யோசித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் நண்பகல் 12:50 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு. கேட்டை நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் 12:50 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதுக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறதுனால மதியத்துக்கு பிறகு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. தள்ளிப்போன காரியங்களும் நல்ல விதத்தில் முடியும். கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், சோர்வு, களைப்பு, முன்கோபம் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் மதியத்திலிருந்து நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வீண் விவாதங்கள், சந்தேகம் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. முடியாத சில காரியங்களை கூட மதியத்துக்கு பிறகு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும்.
புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்கள், பொது நிகழ்ச்சிகள், அதில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. உங்களுடைய பங்களிப்பையும் இன்னைக்கு நீங்கள் கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உட்கார்ந்து யோசிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மரியாதை கூடும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:50 பிறகு எல்லா வகையிலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் மதியம் வரைக்கும் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வேர்க்கடலையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மதியத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் எங்களை தாக்கும் பொழுது எங்கள் மீது விழும் ஒவ்வொரு அடியும் சர்வாதிகாரத்தின் வேர்களை தவிடுபொடியாக்கிவிடும். ஆமாங்க, லாலா லஜபதி ராய் அவர்கள் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களும் அப்படித்தாங்க. சுதந்திரம் பெறுவதற்காக, சுதந்திரத்தை சுகமாக சுவைப்பதற்காக எதையும் தாங்கக்கூடியவர்களாக எப்போதும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இன்றைய தினம் நண்பகல் 12:50 உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார போகிறாரு. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மதியம் 1 மணியிலிருந்தே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா மூலம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு வந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ருசிக்காக பசிக்காக எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது கூடாதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரொம்ப நாளாக பிள்ளைங்க போகணும்னு சொல்லியிருந்த இடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார மதியம் 12:50 சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சுதந்திரமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாகவும் இருப்பீங்க, தேசபக்தி உடையவர்களாகவும் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. எதிர்காலத்தை நினச்சி சில கணக்குகள்லாம் மனசுக்குள்ளேயே இன்றைக்கி போட்டு பார்த்துட்டுருப்பீங்க. சறுக்கல்கள் எங்கே இருந்தது, எதனால் வழிக்கு விழுந்தோம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. ராகு வலுத்து இருக்கிறதுனால புது தொழில் ஏதாவது தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் வரும். அதற்கான உதவிகள், முதலீடுகள் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களுடனும் இன்றைக்கி மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் வேறு ஏதாவது புதுசாக ஏஜென்சி ஏதாவது எடுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க.
குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் சரியாகும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் இன்றைக்கி அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு மகாகவி பாரதியார் மகிழ்ந்து பாடியதைப் போல எங்கும் எப்பொழுதும் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அலுவலகமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், வியாபார கூடமாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் தன்னை யாரும் கட்டுப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரர்களுடன் இருந்து வந்த உரசல் போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கி மாறுங்க. சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வியாபாரம் லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு என்ன வழி அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. ரொம்ப நாளாக அவங்க போகணுன்னு ஆசைப்பட்ட இடத்துக்கும் இன்றைக்கி அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. தாய் தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வகையிலையும் இன்றைக்கி முன்னேற்றம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, வண்டி வாகனம் புதுசு வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சுதந்திரம் இல்லாமல் ஒருவர் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, யோக்கியனாகவும் இருக்க முடியாது. மகாத்மா காந்தியடிகள் கூறுகின்றார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் கூட அந்த இடத்துல நாம் சுதந்திரமாக இருக்க முடியுமா, சுதந்திரமாக நம்ம வாழ முடியுமா, சுதந்திரமாக நம்முடைய வேலைகளை பார்க்க முடியுமா அப்படின்னு முதல்ல நீங்கள் உற்று நோக்குவீங்க. அதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த இடத்துக்குள்ளேயே நீங்கள் போவீங்க. அப்படிப்பட்ட சுதந்திரவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. என்னதான் ஒரு பக்கம் 7.5 சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்தாலும் அதுவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம் மனசுக்குள்ளார இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபார விஷயங்களை பற்றியும் உட்கார்ந்து பேசுவீங்க. மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குது, என்ன மாதிரி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கலாம், லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் சிந்தனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல மணமகன் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். சரி, சுதந்திரமாக அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி சுதந்திரத்துக்கு உரிய கிரகம் சூரியன் தாங்க. ஏன்னா சூரியன் நவகிரகங்களுடைய நாயகனாக இருக்கிறாருங்க. சூரியனுடைய ஆதிக்கம் உடையவர்கள், அதாவது நியூமராலஜி பிரகாரம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி அல்லது கூட்டு எண் 1 வர்றவங்க, இவங்க எல்லாருமே சுதந்திர பறவைகளாக இருப்பாங்க. யாரும் தன்னை கட்டுப்படுத்தக்கூடாது, என் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சூரியனுடைய எண் 1, அதனால தான் 1ஆம் நம்பரில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே அது மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நவகிரகத்தில் நம்முடைய ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணுங்க. சூரியன் நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்லா இடத்துலையும் சுதந்திரம் கிடைக்கும். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஆனால் அவங்கவுங்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கணும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட சுதந்திரம் இல்லாமல் அடிமைப்பட்டு கிடப்பாங்க. அப்போ அது காரணம் என்ன? ஜாதகத்தில் 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலவீனமாக இருக்கும். பொதுவாக சூரியன் 10ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருந்தாலோ பார்த்துட்டு இருந்தாலோ அலுவலகத்தில் அவங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இருக்கும். உங்கள் இஷ்டம், நீங்கள் உங்களுடைய எண்ணப்படி நீங்கள் எது வேணாலும் செய்யுங்கன்னு மேலதிகாரி எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாரு, ஓனர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ 10ஆம் இடத்தோட சூரியன் சம்மந்தப்படும் போது அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பொதுவாக சுதந்திரப்பற்று உள்ளவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்களுக்கு நாட்டுப்பற்று, தேசப்பற்று, சுதந்திரப்பற்று அதிகமாகவே இருக்கும். லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க தாய்நாட்டை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெளிநாட்டில் இருந்தால் கூட தாய்நாட்டு செய்திகளை தேடி தேடி படிச்சுட்டு இருப்பாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் லக்னத்தில் சூரியன் இருந்தாலோ லக்னாதிபதியுடன் சூரியன் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அந்த மாதிரியான மனநிலை, குணநிலை அவங்களுக்கு எல்லாமே வருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி இந்த அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு அதாவது நாட்டுப்பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பழமையான ஜோதிட நூல்களில் அமாவாசை திதியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அமாவாசை திதி அன்னைக்கு தான் திதி சூன்ய தோஷம் எந்த கிரகத்துக்குமே அடையிறதில்ல, எந்த ராசியும் திதி சூன்ய தோஷம் அடையிறதில்ல. சூரியன் சந்திரன் சேர்ந்திருத்து அமாவாசை திதியில் இருக்கிறவங்களுக்கு நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கும், இனப்பற்றும் அதிகமாக இருக்கும். அதாவது அவங்க எந்த இனத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த இனத்துக்காக தன்னுடைய பொருள்களை கொடுக்கறது, தன்னுடைய சொத்துக்களை கொடுக்கறது, அது மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக யார்? செவ்வாயோ சூரியனோ லக்னத்திலேருந்து 3, 6, 9, 10, 11 ஆகிய வீடுகளில் இருந்தாலோ அல்லது செவ்வாயோ சூரியனோ 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, லாபாதிபதியோட சேர்ந்திருந்தாலோ சம்மந்தப்பட்டாலோ அவங்க வெறும் பேச்சோடு நின்றுடாமல் இராணுவத்தில் சேர்ந்து நம்முடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளில் இறங்குவாங்க. இந்த கொடி நாளில் பணம் தூக்கி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் சூரியனும் குருவும் சம்மந்தப்பட்டிருந்தால் நாட்டு விடுதலைக்காக உழைத்த தியாகிகளுக்கு சேவை செய்கிறது, அவங்களுக்கு உதவுறது, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கொடுக்குங்க. 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து சூரியனோட சம்மந்தப்பட்டிருந்தால் நாட்டுக்காக உழைச்சவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. அது மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதனால் நம்ம சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சுதந்திரத்துக்குரிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் நல்லா இருந்தால் தான் நாம் சுதந்திரத்தை பெற முடியும். அதாவது சுதந்திரமாக அனுபவிக்க முடியும், எல்லாத்தையும் பெற முடியும். அதனால் சூரியனையும் வணங்குவோம், சுதந்திரமாகவும் இருப்போம், நாட்டுக்காகவும் வேண்டுவோம், எல்லா வகையிலும் மகிழ்ச்சி அடைவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுதந்திர தின பெருநாளாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.